நான் உங்கள் திருத்தமிழ் முருகன். திருத்தமிழ் யூடியூப் சேனலின் வாயிலாக நம்பிக்கை கொண்ட காலையே வெற்றியின் முதல் படி. ஆக நல்லதே நடக்குங்கிற நல்ல நம்பிக்கையோட இன்றைய காலை பொழுதை துவங்குவோம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு புது புது முயற்சிகளுக்கு சாதகமான நாளா அமையுது. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, நல்ல நேரம் 12 மணியில் இருந்து 1:15 வரை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹைம் கிரீம் க்ளீம் சந்திகாய நம. நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களும் ரிஷப ராசிக்காரர்களும். உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. இன்று உங்களுக்கான பரிகாரம், துர்க்கை அம்மனை பூக்களால் அலங்கரித்து வழிபடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அடுத்ததா நாம பார்க்க இருக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும். எதிர்பாராத வரவேற்புகள் கிடைக்கும். அப்ப உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் நாளா இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட எண் 7, நிறம் பழுப்பு நிறம், திசை தென்மேற்கு, நல்ல நேரம் 9:30 10:45 வரை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கணபதியே நமக. நீங்க உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும். அதே மாதிரி உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் மற்றும் மீன ராசிக்காரர்கள். நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், விநாயகர் அருகே அருகம்புல் வைத்து நிவேதனம் செய்யுங்க, நன்மைகள் உண்டாகும். அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசிக்கார அன்பர்களே, இன்று உங்களுக்கு புத்திசாலித்தனமான முடிவு எடுக்கிறதுல வெற்றி தரும். அவசரப்பட்டு முடிவு எடுக்க கூடாது, எடுத்தங்கவுத்தன்னு முடிவு எடுக்க கூடாது. நிதானமா புத்திசாலித்தனமா முடிவு எடுக்கணும். ஆனா அது உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை தரும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. இன்றைய நல்ல நேரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு 10 மணி முதல் 10:30 வரை. அதிர்ஷ்டம் தரும் தெய்வம், நன்மை தரும் தெய்வம் லட்சுமி. நீங்க வணங்க வேண்டிய உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மகாலட்சுமியே நம. நீங்க உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களும் ரிஷப ராசிக்காரர்களும். நீங்கள் உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும். இன்றைய பரிகாரம், மிதுன ராசிக்காரர்கள் ஒரு கோவிலில் அலங்காரம் செய்து அல்லது பாலாபிஷேகம் செய்து வழிபட நன்மைகள் உண்டாகும். நம்ம அடுத்ததா பார்க்க போற ராசி கடகராசிக்காரர். கடகராசி அன்பர்களே, இன்று உறவுகளில் நீர்பிறப்பு உண்டாகும். அப்படின்னா என்னன்னா, சொந்த பந்தங்கள்ல இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்லது உண்டாகும். திரும்ப சுமூகமான ஒரு சூழலை அடைவீர்கள்.
பழைய நண்பர்கள், பழைய சொந்தங்கள் திரும்ப வந்து சேருவாங்க. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை ஆகும். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. அதாவது மாலையில் வரும் நேரத்தில் 8:30 முதல் 9 மணி வரை, காலையில் 6 மணி முதல் 7 மணி வரை. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சந்திரன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சோமாய நமக. உதவ வேண்டிய ராசிகள் தனுசு மற்றும் மீனம். உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிகள் கன்னி மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள். நீங்கள் இன்று செய்ய வேண்டிய பரிகாரம் சந்திர பகவானை பசும்பாலில் பிரதட்சணம் செய்து வணங்க நன்மைகள் உண்டாகும். நம்ம அடுத்ததா பார்க்க இருக்கும் ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்கள் இன்று பண வரவுகள் அதிகரிக்கும், ஆதாயம் கிடைக்கும் நாளா இருக்கு. அப்ப இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயம் வருமானம் தரும் நாட்களாக உள்ளது. உங்களின் அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. திசை வடமேற்கு. நல்ல நேரம் 8 மணி முதல் 9 மணி வரை. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சூரியன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஆதித்யாய நமக. உதவ வேண்டிய ராசிகள் மிதுனமும் கன்னியும் ஆகும். உதவக்கூடிய ராசிகள், அதாவது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களும் கன்னி ராசிக்காரர்களும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது. அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கான பலனை பார்க்கலாம். கன்னி ராசிக்கார அன்பர்களே, இன்று கல்வி அறிவு சார்ந்த காரியங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அதனால இன்னைக்கு உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல முயற்சி பண்ணுங்க, நன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. இன்று உங்களுக்கான நல்ல நேரம் 1:30 2:45 வரைக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் சரஸ்வதியை நமக. நீங்க உதவ வேண்டிய ராசிகள் விருச்சிக ராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களுக்கும். நீங்க உதவி யார்கிட்ட கேட்டு போனா நல்லபடியா நடக்கும் அப்படின்னா மேச ராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களிடமும் நீங்க உதவி கேட்டு போனீங்களா நடக்கும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் படிப்பு சம்பந்தமான தேவைகளை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு பூர்த்தி செய்யுங்க. அது இன்று நன்மை உண்டாகும் விஷயங்களா அமையும். அடுத்ததை நம்ம பார்க்க போறது துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கான பலன் வேலை மற்றும் வியாபார ரீதியான இடங்கள்ல இருந்த நிலுவைத் தொகை பாக்கி உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப வாரா கடன்கள் வருது, ரொம்ப நாளா நிலுவையில் இருந்த பணம் திரும்ப கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் கலர். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. நல்ல நேரம் 3 மணியிலிருந்து 4:15 வரை. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை மகாலட்சுமி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் லட்சுமி பியோ நமக.
நீங்க உதவ வேண்டிய ராசிகள் தனுசு ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும். யாருக்கிட்ட உதவி கேட்டு போனா நடக்கும். மீன ராசிக்காரர்களிடமும் கன்னி ராசிக்காரர்களிடமும் நீங்க உதவி கேட்டு போனா நடக்கும். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பெண்களுக்கு குங்குமம் அல்லது நெய் தீபம் காணிக்கையாக வழங்கவும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்று நன்மைகள் உண்டாகும். நாம் அடுத்ததா பார்க்க இருக்கும் ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்கார அன்பர்களே, இன்று எதிர்பாராத வரவேற்பும் மன நிம்மதியும் கிடைக்கும். அதாவது யார் உங்களை சரியா மதிக்கலன்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ அவங்க மூலமா உங்களுக்கு இன்று மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், திசை கிழக்கு மற்றும் நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய. நீங்க யாருக்கெல்லாம் உதவி செய்யலாம் அப்படின்னா, ரிஷப ராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இன்று உதவி செய்யலாம். யார்கிட்ட உதவி கேட்டு போனா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களிடமும் கும்பராசிக்காரர்களிடமும் உதவி கேட்டு போனீங்களா நடக்கும். இன்று நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், சிவன் கோயிலில் ருத்ராபிஷேகம் செய்யலாம் அல்லது திருநீர் அபிஷேகம் செய்யலாம். அதன் மூலமா உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். அடுத்ததா நீங்க பார்க்க இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். இன்று உங்களுக்கு சாமர்த்தியம் நிரூபிக்கும் நாளா இருக்குது. இன்று உங்களுக்கான திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலமா நல்ல பேர் வாங்கறதுக்கான நேரமா இருக்குது. அதிர்ஷ்ட எண் 9, நிறம் மஞ்சள், திசை கிழக்கு. நல்ல நேரம் 11:15 12:30 வரை. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சரணம் ஐயப்பா. நீங்க யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு உதவி செய்யலாம்? மேஷ ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இன்று உதவி செய்யலாம். உங்களுக்கு யார் யாரெல்லாம் இன்னைக்கு உதவி செய்ய முடியும்? கும்பராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், ஐயப்பன் கோவிலிலோ அல்லது ஐயப்பன் படத்திற்கோ விளக்கேற்றி மலர் செண்டு வைத்து வணங்க நன்மைகள் உண்டாகும். அடுத்ததா நாம பார்க்க இருக்கிறது மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சொத்து சம்பந்தமான காரியங்களில் தடையாய் இருந்த விஷயங்கள் விலகுவதற்கான அடித்தளம் கிட்டும். சொத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அது தீர்வதற்கான தகவல்கள் வந்து சேரும். அதிர்ஷ்ட எண் 7, நிறம் பச்சை, திசை தென்மேற்கு. நல்ல நேரம் மாலை 4 மணியிலிருந்து 5:15 வரை. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக. உதவ வேண்டிய ராசிகள் கன்னி மற்றும் சிம்மம். உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தகுதியுடைய ராசிகள் மேஷம் மற்றும் கடகம். இன்றைய உங்களுக்கான பரிகாரம், நீங்க பச்சை நிற துணியில தாமரைப்பூ வைத்து விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய இன்று நன்மைகள் உண்டாகும்.
நாம் அடுத்ததா பார்க்க இருக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று நட்பு வட்டாரத்தில் மேன்மை உண்டாகும். புதிய சம்பந்தங்கள் அல்லது புதிய நட்பு வட்டாரங்கள் அல்லது புதிய சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 8, நிறம் நீலம், திசை வடமேற்கு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் 5 மணியிலிருந்து 6:15 வரை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமான். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் அனுமதே நமக. உதவ வேண்டிய ராசிகள் ரிஷப ராசியும் துலாம் ராசியும். உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் சிம்மமும் தனுசுவும். உங்களுக்கான இன்றைய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹனுமன் கோவிலுக்கு வடைமாலை சாற்றி வழிபட நன்மைகள் உண்டாகும். அடுத்ததா நாம பார்க்க இருக்கிறது மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள். இன்று மனநிலையை மாற்றும் அளவிற்கு நல்ல நபர்களின் சந்திப்பு கிட்டும். ஆன்மீக விழிப்பு கிடைக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை 6 மணியிலிருந்து 7:45 வரை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதே தட்சிணாய மூர்த்தியே. உதவ வேண்டிய ராசிகள் கும்பராசிக்கும் சிம்ம ராசிக்கும் இன்று நீங்கள் உதவி செய்தால் நல்லது. உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிகள் ரிஷப ராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும். இன்றைய பரிகாரம் விஞ்ஞானம் உங்களுக்கு பரிகாரமாக இருக்கு, அல்லது குரு பூஜை செய்து பக்தியுடன் வழிபடவும். அப்படின்னா அதுக்கு பொருள் என்னன்னா, ஞான மார்க்கத்தை உங்களுக்கு தருபவர்கள் யார் யாரோ அவர்களை வழிபடுவதுதான் இதற்கு பொருள். மீண்டும் நாளை ராசி பலன்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் திரு தமிழ் முருகன். நன்றி, வணக்கம்.